கைஸ், நான் உங்கள் AGR vlog 007. நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, நம்ம வந்துட்டு சிதறால் மலைக்கோவில் அந்த சைடு நம்ம வீடியோ எடுக்க வந்திருக்கு. நம்ம வந்துட்டு கமெண்டில் 2-3 நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்து நம்ம சிதறால் மலைக்கோவிலில் வந்துட்டு எடுக்க வேண்டி நமக்கு நான் பண்ணு நேரே சிதறால் மலைக்கோவிலுக்கு அப்படி போகும் பாருங்க. இந்த ரோட்டுக்கு தான் அப்படி போகும் பாருங்க. அப்படி போகலாம். வெள்ளாங்கோடு ஊராட்சியில் வர்றாங்க. இது வந்து அங்கே உள்ளே போகிறதுக்கு வந்து உள்ள நுழைவு அதில் இருந்தது. அப்போ அதில் வந்துட்டு அதுக்குள்ளே வண்டி அங்கே பார்க்கிங் அதுக்கு இதில் டீட்டெயில் எல்லாம் போட்டிருக்கு. பின்ன மெயினாகிட்டு உள்ளே போகும்போது வந்துட்டு போதைப் பொருட்கள் பயன்படுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. கண்டிப்பாக போதைப் பொருட்கள் எதுவும் இங்கே வாரவையாக கண்டிப்பாக வந்துட்டு போதைப் பொருள் எதுவும் கொண்டு உள்ளே போகக்கூடாது. போனால் கண்டிப்பாக அது உங்களுக்கு கம்பி தான், வேறு ஒன்றும் உரப்பு இல்லை. சரி வாருங்க, நமக்கு இப்படி மலைக்கோவில் வந்த இடத்துல நம்ம வந்து சிதறால் மலைக்கோவில் ஆகும். இங்கே வந்தோம். நம்ம வந்துட்டு நம்ம ஒரு அண்ணனை பரிச்சயப்பட்டோம். இங்கே கடை இருக்குது. நம்ம இந்த இடக்கு சிலப்போக்கு வருவோம். நம்ம குடும்பத்தோட எல்லாம் வரும்போது மண்ணு எல்லாம் பார்க்குறது. அப்போ நமக்கு அங்கே உள்ள காரியங்கள் வந்து தெரியும். அப்போ நமக்கிட்ட வீட்டை லைட்டாக வந்து கேட்டு பார்ப்போம். ஆனால் இப்போ இது வந்துட்டு இப்போ வந்து இடையில வந்துட்டு நல்ல டேமேஜ் ஆகிட்டு எல்லாம் கிடந்துடும். அதெல்லாம் இப்போ வந்துட்டு இப்போ எப்படி நல்ல பக்கம் எல்லாம் கிளியராக நல்ல கிளியராக இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா பார்க்க நல்ல ஏரியா. வேறு பெரிய என்னன்னா பார்க்க நிறைய இயற்கை எல்லாம் பார்க்கலாம். உள்ள மேலே கோவில் எல்லாம் அப்படி பார்க்கலாம். இது ஏறி போகிறதுக்கு நேரமே ஒரு பாதை இருந்து இப்போ வந்து நல்ல இப்போ வந்துட்டு மற்றுள்ள நாட்கள்ல எல்லாம் ஆட்கள் எல்லாம் வரணும். இல்லையா சனி நேரம் நல்ல திறக்கு இருக்கு. சனி நேரம் நல்ல கூட்டமாக இருக்கும். அல்லெങ്കിൽ மீடியமாக வந்துட்டு இருக்கிறாங்க. மீடியமாக இருக்கு. நம்ம பின்ன அதில் வந்துட்டு അങ്ങനെ இருக்குது. இது வந்து நம்ம இப்போ எப்போ காலத்து 8 மணிலேருந்து 8 மணிலேருந்து 4 மணி நேரம் உள்ள ஆள் விடுவாங்க. அப்படி 6 மணி தான். அது டெய்லி தான் இல்லையா? 5 மணி ஆகும்போது மொத்தம் கேட்டு போட்டு 5 மணிக்கு கேட்டு விட்டுருவாங்க. 5 மணி கேட்டு. சரி சரி, நமக்கு இன்னும் நம்ம அண்ணன் கேட்டாச்சு. அப்போ நமக்கும் ചെറുതായിട്ട് நம்ம தெரிய வேண்டிய ஏன்னா நீங்கள் இடத்துல உள்ள ஆளாக நமக்கு அது கிளியராக தெரியாது இல்லையா? கேட்டது நமக்கு இன்னும் கூட்டு போகிற மாதிரிங்க. சரி சரி, சிதறால் மலைக்கோவில் வந்திருக்காங்க. என்ன நம்ம அப்போ அங்கே வந்தப்போ அந்த அண்ணன் அங்கே வெள்ளம் எல்லாம் குடிச்சாச்சு. குடிச்சும் கொண்டு நம்ம வந்தாச்சு. நம்ம இன்னும் இதாகும் மெயின் என்ட்ரன்ஸ் இதாகும். പിന്നെ இந்த சைடில் வந்துட்டு பார்க்கிங் ஆகும். இந்த சைடில் வண்டியில் வந்து பார்க்கிங் வந்து இந்த சைடில் பார்க்கிங் ஆகும். இந்த சைடில் பார்க்கிங் ஆகுது. പിന്നെ இந்த சைடு இப்படி வந்துட்டு இப்படி தான் போகணும். இதான் என்ட்ரன்ஸ். நமக்கு இதுக்குள்ளே போகலாம். പിന്നെ இங்கே வந்துட்டு என்னென்ன அந்த க்ளோசிங் டைம் எல்லாம் உண்டு. இன்னும் உள்ளே போகணுமெങ്കിലും இந்த டைம் எல்லாம் உண்டு. டைம் எல்லாம் அது பார்த்து அது கனெக்ட் பண்ணி தான் வரணும். அதில் மற்ற டைமில் வந்து வர முடியாது. நம்ம வந்துட்டு நமக்கு நடந்து இப்படி போயிடுவோம். பின்ன அதுக்கு முன்னே வந்துட்டு நம்ம வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு 2-3 பையன் மாதிரி கேட்டிருந்து அவியோட தயவுல தான் நம்ம இங்க வந்தது. அப்படின்னு பார்த்தா அவியா நம்ம கமெண்ட் பண்ணிச்சுன்னு இப்படி மலைக்கோயில ஒரு பத்தி ஒரு ரிவ்யூ எடுங்க. அதோட நம்ம இங்க வந்து அவியோட பேர் என்னன்னா ഒരാളെ പേര് ഷാൻ, இன்னொரு வந்துட்டு സുനിൽ. அப்போ நமக்கு அவங்கள பேரை பார்த்துங்க. நம்ம கமெண்ட் இதில் கொடுத்துருக்கோம். அவங்கள பார்த்துங்க. தேங்க்ஸ் எழுதுவோம் அந்த ஆளுக்கு. நம்ம ஐடி இப்ப போடுவான். எடிட்டர் தம்பி போடுவான். எடிட்டர் தம்பி ஓடுங்க. சரி ஓகே. ஷான் சார், அடுத்த சுனில் இதே போல கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணா வீடியோ கண்டிப்பா எடுப்போம். அதுக்குன்னு நீங்க வேற எங்கேயும் செல்லாதுங்க. ஏன்னா நம்ம ஆட்டோவோட இதாக்கும். நமக்கு ஒரு பரிதி உண்டு. நமக்கு பட்ஜெட்டுக்கு வண்டி ஓடி இந்த மாதிரி உள்ள டைம்ல நம்ம வந்து சனியாசி வீடியோ எடுக்க எல்லாம் போறது. இப்போ நம்ம பட்ஜெட்டுக்கு அனுசரிச்சு அந்த மார்த்தாண்ட இந்த சரௌண்டிங் இப்படி சொல்லுங்க. கொஞ்சம் வருஷம் டெவலப் ஆனால் நீங்கள் எல்லாம் ஒரு சப்போர்ட் பண்ணி தந்தா கொஞ்சம் டெவலப் ஆகி வரும்போது நமக்கு அதை விட எங்கெங்க செல்லுது அதுக்கு வேணாங்க நீங்க செல்லுங்க எடுக்கலாம். ஏன்னா இந்த சரௌண்டிங் நம்மளுக்கு இந்த மார்த்தாண்டத்துக்குள்ள என்னெல்லாம் மார்த்தாண்டத்துக்குள்ள முக்கியமான இடங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அல்லங்க நாங்களும் எடுப்போம். சிலப்போ எங்களுக்கு தெரிஞ்சா நாங்க எடுக்கலாம். நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை நம்ம எடுக்க சிலப்போ உடனே நீங்க சின்ன உடனே எடுக்கலைங்க. ஒரு 2 வாரம் 3 வாரம் கேப்பில் எல்லாம் நாங்கள் என்ன கண்டிப்பாக எடுக்கும். ஓகே கழுவி தருது அதுக்கு. சரி சரி வாரு. நம்ம அந்த சைடை நம்ம பார்த்தோம். ஒன்று லைட் நம்ம பார்த்தோம். உங்களுக்கு அந்த சைடில் நம்ம இப்போ பார்த்துட்டு சொல்லிட்டு வரோம். நமக்கு இது பிடிங்க மேலோட்டு அப்படி அங்கே நடந்து போகும். மேலோட்டு நடந்து போகணும். மணி இப்போ 12-1 மணி என்ன ஆச்சுன்னு வேணும். இப்போ சமயத்தில் எனக்கு கிளியராக தெரியும். 200 கிலோமீட்டர் 200 மீட்டர் கிலோமீட்டர் எல்லாம் நான் பேசிட்டு பார்த்துருக்கு. இதோட അതുകൊണ്ട് நல்ல வெயில். ஆனால் மேலே ஆட்கள் எல்லாம் உண்டாங்கன்னு தெரியல. குறை பேரெல்லாம் யாரும் அப்படி இறங்கி போச்சுணும். சரி நமக்கு ഞാൻ ഇപ്പോൾ எப்படியா இருந்தாலும் காலத்தை 8 மணிக்கு வந்துட்டு வൈകുന്നേരം 4 மணி ஆகும்போது கீழே இறங்கணும். ஆப்வியஸ்லி கீழே இறங்கணும் இல்லை. 8 மணிக்கு തൊട്ട് 4 மணி தான் கீழே ஓப்பன் கேட்டு ஓப்பனு. அது கழிச்சு க்ளோஸ் ஆகும். പിന്നെ மேலே போனையா 5 மணிக்கு முன்னே கீழே இறங்கணும். அதாக இங்குள்ள ரூல்ஸ். அதெல்லாம் ஃபாலோ பண்ணி வருங்க. நமக்கு அப்படி പിന്നെ நம்ம അടുത്ത സ്റ്റോപ്പിലാ பார்ப்போம். சரி நமக்கு இன்னி கொஞ்சம் வெள்ளம் குடிச்சு கொஞ்சம் நேரம் இருந்தாச்சு. அங்கே மேலோட்டாங்க போகலாம். நமக்கு இப்படி நீங்கள் மேலே போகணும். மேலோட்டம் நடந்து போகணும். அப்படி நடந்து போகலாம். வெள்ளம்
சரி ஓகே. இது வந்துட்டு நம்ம இன்னும் மேலோட்டு போகிறது அது பகவதி அம்மன் மகாவீர மலைக்கோவில். இன்னும் வந்துட்டு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்குது நம்ம இங்கே நின்று. பின்ன 1/2 கிலோமீட்டர் இருக்கிற இடத்துல ஒரு பாறை அங்கோட்டில் வழியாக ஒரு பாறை காட்டுது. அந்த சைடில் வந்து கீழே வந்து மேக்ஸிமம் வந்துட்டு இறங்க ஒன்று செய்யுது. அங்கே எல்லாம் இறங்கி போகணும் செய்யறது ஃபைன் கிட்ட அது அங்கே வந்து யாரும் போகிறது. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு அங்கே நல்ல சரக்கு ഒക്കെ விழும். അതുകൊണ്ട് தயவு செய்து வார கண்டிப்பாக அங்கോട്ട് போகாது. അതുകൊണ്ട് നമുക്ക് வந்துட்டு நம்ம கரெக்ட் ரூட்டு நம்ம எப்போ வந்தாலும் என்ன செய்யணும்னா நேர் வழிக்கு நம்மளை ரூட்டுக்கு அப்படி கரெக்டாக போகும். பின்ன சைடில் உங்களுக்கு பார்த்தது பாறையில் இதெல்லாம் காட்டி தரோம். ஏன் காட்டி தரோம் நம்ம சொல்லுது என்னென்னா நம்மளை பார்த்துட்டு அடுத்து நீங்கள் மலைக்கோவிலுக்கு வரும்போது வந்துட்டு சரி அவிய யூடியூப்பில் காட்டி அப்புறத்தை சாடி எல்லாம் அதெல்லாம் நடக்குது. 5 வயசுல குண்டில் நம்ம பொறுப்பில்லை. நம்ம வராது 5 வயசு அது மாத்திரம் இல்லை கம்பி எண்ணாலும் நம்ம பொறுப்பில்லை. அது வந்து இந்த வாரம் வந்துட்டு நீங்கள் வரும்போது காலி பிடிச்சி இறந்தாங்க வந்திருக்கான். அதான் வெயில் தனக்கு அந்த சைடில் பார்த்தா ஒரு அண்ணாங்க இருக்குது. நல்ல வெயிலாக இருக்குது. பார்த்து இப்படி தான் போல் இப்படி மேலே போல மேலேயும் பாறை வந்துட்டு நல்ல சூடாக இருக்கும். அதில் பாறை இல்லை அந்த அங்கே மேலே வந்து நம்ம ஏறண்டாம். நம்ம இங்கே சைடில் பார்க்கல. சைடில் பார்த்தா தெரியும். அப்படி பாறையில் ஏதோ எழுதி வச்சிருக்குல்ல வந்துட்டு பாறையில் அங்கே போகிறது அந்த சைடில் நம்ம இப்படியே எழுதுறது மேக்ஸிமம். ஏன்னா நம்ம இதற்கு ஒரு அழகாக்கா அது அழகா இல்லை. சரி அது வந்துட்டு பழைய ஒரு பழைய ஒரு கோவில் அந்த மாதிரி உள்ள சம்மந்தப்பட்டு வராது. அந்த இது மாதிரி அங்கே இட சைடில் வந்து அங்கே வந்து போகுது. கரெக்டாக நம்ம ரூட் வந்துட்டு இதுதான் கரெக்ட் ரூட்டு. இந்த வழியை நம்ம போகணும். இட சைடில் அங்கே யாரும் போயிட்டு காரியங்க உடச்சி வச்சுட்டு ஒன்றும் போய் நிற்கிறது. இங்கே வந்து யாரும் இப்போ அந்த மாதிரி வந்து மாட்டேன். பின்னாடி ரெண்டா பின்ன ஆசிரியர்கள் வராலும் பின்ன கரெக்ட் ரூட்டாக போகணுன்னு நம்ம இதுதான் கரெக்ட் ரூட்டு. நம்ம இது நேராக ஸ்ட்ரைட்டாக இப்படி தான் போகணும். இப்படியாக்கு ஏஜிஆர்ல உள்ள ஒரு அண்ணன் சொல்லிச்சு அங்கே போய் சாடாக்கு நான் போய் சாடி கலஞ்சேன்னா நம்ம பொறுப்பு இல்லை. ரூட்டு பார்த்தா தெரியும். கொச்சு பிள்ளைய ஓடி வருது. இப்போ ஓடாது பகுதி நடந்து வா. அங்கே இருக்கணும். பாத்தியாளா இல்லாத வச்சிருக்கு எழுதி வரக்கி நல்ல ஒரு இடத்த இட சைடில் பாறை வேண்டியல பாறை வந்துட்டு எழுதி பறக்கி நம்ம ஒரு என்ன செல்லு இந்த ஊற்றுக்குழியா வெள்ளம் வந்துக்கணும் வெள்ளம் இல்லை மழை எழுதி வச்சிருக்கேன். அந்த சைடில் வருமா இன்ஸ்டா ஐடி வேற எழுதி வச்சிருக்காங்க. அതൊക്കെ எழுதி வச்சிருக்காங்க. என்ன சொல்லிட்டு அതൊന്നും சொல்லுது அப்படி அது வாரத்தை வந்து அது நம்ம போக வேண்டியது கரெக்ட் ரூட் இதுதான். நம்ம இப்படி தான் போகணும். இட சைடில் போகுது. இந்த சைடில் போனால் பயங்கர சூடு இப்போ சூடும் மேலே போனால் பாறை அதெல்லாம் போகுது. கரெக்டாக நம்ம போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போகணுன்னா நேரம் ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். பிள்ளையெல்லாம் வந்து வெயில் இருந்தாச்சு. அப்படின்னு இப்படி நடந்து இங்கே பார்த்தா தெரியும். அம்மா ஒரு துணி நினைச்சா ஒரு கல் கேட்டணும் அந்த கல் எடுத்தோம் எடுத்துட்டு போகிறேன். ஏன்னா ஆட்டா தாங்க அதை எடுத்துட்டு போகிறேன். கொரியரில் இல்லைங்க சொல்லி விடுறோம். கொரியர் சர்வீஸ் இங்கிட்டு பார்த்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு வியூ. இந்த பாறையை பாருங்க எப்படி இருக்கு கண்டிப்பா. പക്ഷേ நம்ம என்ன அந்த சைடில் வந்து போக மாட்டோம். நம்ம பார்டரோட நிறுத்திக்கணும். இந்த சைடு போகிறது பார்டர் மாத்திரம் என்ன இந்த சைடில் கல்லெல்லாம் போட்டுருக்கு. அந்த சைடில் வந்து நம்ம போகுது. പിന്നെ இந்த சைடு இட்டிருக்கேன் என்ன வச்சா அங்கே ரெஸ்ட் எடுத்தா இருக்க வேண்டி கொஞ்சம் வெயிட் பண்ணி இருக்கலாம். இது நம்ம இங்கே போயிட்டு அங்கே போயிட்டு அப்படி திரும்பி போகணும். இன்னும் ஒரு கல் வெட்டு எழுதி இருக்கு. ஓகே அதில் என்ன எழுதி இருக்குன்னு பார்ப்போம். அவங்க இன்னும் அதில் அந்த சைடில் இப்படி வர சைடில் போகணும். அதுக்கு முன்னே கொஞ்சம் வந்துட்டு சின்னதாகிட்டு அந்த மரங்கள் எல்லாம் இருக்குது. பார்க்கு போல் கொஞ்சம் நேரம் இருக்கலாம்னு ஒன்று இங்கே ஒன்றும் இல்லை. அவங்க கீழே பார்த்தா போல சிகரெட் அலோடு இல்லை. அந்த குப்பை வேஸ்ட்டு அது கரெக்டாக இருந்தால் எழுதியிருக்காங்க. சமண தீர்த்தங்கரர் சிற்பம் மற்றும் பகவதி கோவில் சிதறால் கன்னியாகுமரி மாவட்டம்னு போட்டிருக்கு. அடுத்ததில் போட்டிருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளித்துறை வடகிழக்கில் 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. அதாவது இது எங்கன்னா 4 கிலோமீட்டர் இதில் குளித்துறை 4 கிலோமீட்டர் தான் போட்டிருக்கு தொலைவில் அமைந்துள்ளது. சிதறல் கிராமம் திருச்சானந்தூரமலை என்னும் பாறை குன்றில் அமைந்துள்ளது. இவ்வாறு ஒரு பாறையில் மீது தொங்கும் நிலையில் உள்ள மற்றொரு பாறை அமைப்பில் இயற்கையாக அமைந்த குகைத்தளத்தில் பகவதி கோவில் அமைந்துள்ளது. இது பாதி தொங்கி நடக்கும். பாதி வந்துட்டு தொங்கும் நிலையில் அதாவது இங்கே போட்டு பார்த்தீங்கன்னா கிளியராக பார்த்தா தெரியும். பாறையின் மீது அதாவது பாறைக்கு மேலே வந்துட்டு தொங்கும் நிலையில் உள்ளது. அதாவது தொங்கி நிற்க அந்த பாறைக்கு மேலே இருக்குன்னா போட்டிருக்காங்க. இயற்கையாக அமைந்துள்ளது. அடுத்து வந்துட்டு குகையில் உள்ள தீர்த்தகர் மற்றும் இயக்கிய சிற்பங்கள் இப்பகுதியில் முக்கியமானதாகவும் இதை கருத இடமளிக்கின்றன. அதாவது
பழைய ஒரு இது ஆனதுனால அவங்க இது கொடுத்துருக்காங்க. இந்த பாறையை வந்துட்டு இதுக்கு மேலே தொங்கு அதுக்கு மேலே கோவில் இருக்க மேலே கொடுத்துருக்கு. பின்ன அதை வந்துட்டு நம்ம ஒன்றும் இதை சேதப்படுத்தவோ அதை டேமேஜ் மற்றபடி தொடர்பு செய்யறது. பார்த்ததுக்கு நம்ம போகும்போது தெரியும். இந்த சில எனக்கு பார்க்க ஒரு சின்ன கொஞ்சம் வெயிட் செய்யலாம். அதுக்கான இடங்கள் எல்லாம் இருக்குது. இது கொடுத்துருக்கு கரெக்டாக பார்த்ததுக்கு. இந்த இங்கிலீஷில் கொடுத்துருக்கு. இது கரெக்டாக நான் ஜூம் கொடுத்து நோக்கி கிட்டுவாங்க. வடக்கு நண்பர்களுக்கு இருக்கு, ஃபாரின் நண்பர்களுக்கு இருக்கு. இங்கிலீஷும் கொடுத்துருக்கு. அவங்க இந்த ரூட்டு போனால் 200 மீட்டர் இருக்குங்க மேலே போகிறதுக்கு. வந்து கீழே நம்ம பார்த்ததுக்கு அங்கே கீழே நம்ம அந்த ரோடு அங்கே இங்கே நான் வந்தது அங்கேருந்து நம்ம இதுலேருந்து கீழே கொண்டு தான் விட்டு கட்டுறது. இப்படி இங்கே கீழேண்டாம வந்தோம். இன்னும் நமக்கு என்னென்னா இப்படி வந்து இந்த சைடில் கொஞ்சம் அந்த இருக்கிறதுக்கு எல்லாமே மேக்ஸிமம் வந்து இருக்கலாம். இந்த இடத்துல இருக்கிறதுக்கெல்லாம் பார்த்ததுக்கு எங்கே பாருங்க இந்த இடத்துல தேரி பள்ளி இருக்கு. இந்த தேடி நீ இப்படி யாரும் நம்ம மேலே தான் போகணும். சரியில்லை அது ஒன்றும் இல்லை. அங்கே என்ன பாறை மொத்தம் பாறை. மரத்துக்கு பேர் நீங்கள் ஒன்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் ஆலமரம் இதில் வந்துட்டு நிறைய பேர் வந்து வெயிட் இதெல்லாம் இருக்கிறது. நமக்கு பார்த்தது மரத்தை இல்லாதாக்கி கோலையாக்கி வச்சிருக்கு. என்னடே நம்மளுக்கு அங்கே பால் வெட்டுக்காரர்களுக்கு இதே நிலைமை தான். அங்கே பால் வெட்டு சமயம் பால் வெட்டுக்கார പോലെ இருக்கு. ஒட்டி இதே പോലെ ദോസൊക്കെ പേരെ കളി പറഞ്ഞ പിന്നെ അത് നാനും ഒന്നും വേറെ കാര്യം. நம்ம அது நம்ம பழைய இது இருக்க நம்ம தான் பாதுகாக்கணும். வெளியிலிருந்தாலும் பாதுகாக்கணும் வராது. அதுകൊണ്ട് மேக்ஸிமம் என்னென்ன நம்ம வரும்போது எங்கேயும் இந்த எழுது இதை மாதிரி உள்ள அவாய்டு வைங்க. காரணம் வந்துட்டு ஒரு பழைய எப்படி நல்லா இருந்தா போய் போகிறதில்ல இப்படி இதெல்லாம் கொள்ளாம உங்களுக்கு இஷ்டம் நீங்கள் வர வந்து ஆட்டுவிடா. இவன பேர் இருந்தா கீர்த்திக். இவன பேர் தம்பி கை அடியில பேடிச்சா ஒன்றும் இல்லை. வா போடு அடுத்து கீர்த்தி. இவன பேர் சரி. நம்ம பையன் மாதிரி இல்லை அங்கே வந்தது. பின்ன வேற குழப்பம் இல்லை. நம்ம சரி ஓகே நம்ம இந்த எடுத்துட்டு வரோம். இங்கே வரல எங்களை கூட வாங்க அப்படி சரி. நம்ம வந்துட்டு 3 பையன் இருக்கு வந்துட்டு பேச்சு பாறையாக்கும். அவங்க வந்து டைல அவிய அங்கே கீழே மேலே யாரும் ஃபீட்பேக் சரி. அவைகளை வந்துட்டு எப்படி தம்பி இது நீங்கள் முதல் இதுக்கு முன்னே வந்திருக்கீங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சரி அங்கே யாரும் வரும்போது எப்படி இருக்குது? கொஞ்சம் சூடு நல்ல சூடு. இது வந்து பிளேஸ் நல்லா இருக்குது. சரி பிளேஸ் எல்லாம் நல்லா இருக்குது. நம்ம பேச்சு வரல என் தம்பி என்ன பேர் என்னடா? அபினேஷ். சரி அபினேஷ். இது வந்து தம்பி என்ன பேர்? பாஸ்கர். இந்த தம்பி பேர் அபிஷேக். சரி 3 பேரும் நமக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவோம். நல்ல தம்பி வராங்க. அவையில் என்ன ஏரியா கால அடிப்படையாக இருக்குது. நீங்கள் வர வேண்டிய இடையில என்ன பண்ணுங்கன்னா கண்டிப்பாக உச்சைக்கு முன்ன வருங்க. காலத்தை 8 மணி தொட்டு வயது 4 மணி உண்டு. மேக்ஸிமம் அந்த உச்ச டைமில் வருது. இப்போ எல்லாம் நல்ல சூடாக இருக்குது. அப்படின்னா நல்ல சூடு ஒரு இதாக இருக்குது. யார் விரும்ப அவையில் நல்ல கஷ்டமாக இருக்குது. பின்ன வரும்போது கீழே பாட்டில் வெள்ளம் வேண்டது மறக்காதுங்க. சரி ஓகே நாங்கள் அதை தவிச்சு தான் எல்லாம் இல்லாத. சரி தம்பி தேங்க்ஸ் எல்லாம். நான் போட்டு அடுத்த வருது காய்ஸ் உள்ளே ஒன்றும் போகிறது கேட்டியாக. ஏன்னா நம்ம இது கோயிலுக்கு மேலே நம்ம சவுட்டு நிற்கும். அதுக்கு ஒரு பாவமாக்கும். அது ஒன்று உள்ளே ஒன்று போயிடுது. மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. நம்ம வந்துட்டு கீழே இருக்க அதுக்கு மேல் சைடு ஆக்குது. அவங்க வந்து இப்படி சுற்றி பார்க்கலாம். இன்னும் உள்ளே எல்லாம் போகிறது அதெல்லாம் நல்லா இல்லை. பார்த்தா உங்களுக்கு தெரியும் எல்லாம் எழுதி பறக்கி வச்சுருக்குது. நான் பாருங்க இப்படி வந்து பார்த்ததுக்கு அந்த சைடில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்லா இருக்குது பாருங்க. சரி பார்த்தாச்சு. சரி நமக்கு இப்போ நடக்கலாம். ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு ஒரு பாறைக்கு இடம் ஆகும். 2 பாறைக்கு இடம். அதாவது அங்கே கீழே நம்ம படிச்சிருப்போம் பார்த்தீங்களா அந்த தொங்கு பாறை அதுக்கு மேலே இருக்குது பாறை. இந்த பாருங்க 2 பாறைக்கு இடையில இருக்கு. நம்ம இது பாறை பார்த்து பாருங்க. வாரதெல்லாம் கேர்ஃபுல்லாக வரணும். ஃபுல் சேஃப்டி உங்கள் பொறுப்பில் தான் வரணும். இங்கே வரது பின்ன இங்கே வந்துட்டு வேண்டாத வேலை ஒன்று காட்டி கொண்டு வருது. ஏரியா வந்துட்டு இப்போ வந்துட்டு நல்ல நீட்டாக இருக்குது பாருங்க. செக்யூரிட்டி நல்ல செக்யூரிட்டி நல்ல ஒரு பாதுகாப்பும். ஸ்டெப்பு கீழே பார்த்து இறங்கணும். நீங்கள் பார்த்து இறங்க தாழ பார்த்து ஒரு ஸ்டெப்பு கீழே பார்த்து இறங்கணும். கல் இடப்பட்டது தாடு வந்துட்டு எடுத்தாங்க நம்மளை எடுத்து வந்துட்டு கோயில் ஒரு சைடு இந்த பாருங்க. இதில் எல்லாம் மேலே எல்லாம் எழுதி வச்சிருக்கு. இன்னும் ஒரு பழமையான நல்ல ஒரு பழமை வாய்ந்த ஒரு இதாகும். அதை ஒரு அவங்க சும்மா எழுதி வரைக்கும் வச்சிருக்கு. இதில் பார்த்தா உங்களுக்கு அதை பாருங்க அப்படியே சைடில் போட்டிருக்கு 10 எழுது தொடருதுன்ற இல்லை தொடண்டல்லோ. கொஞ்சம் புத்தர் அமைஞ்சிருக்க ஒரு இதாகும். புத்தர் என்னென்ன கிளியராக தெரியல. யார் பேரெல்லாம் கிளியராக தெரியாது அவங்களுக்கு. அது தெரியும் பழைய ஒரு 9ஆம் நூற்றாண்டுல தயார் பண்ணது. அதாவது ஜெயின் டெம்பிள் நாங்கள் சொல்லியது பார்த்தவங்களுக்கு தெரியும். இது வந்துட்டு புத்தர் அமைஞ்சிருக்கிறாங்க. அப்படி இந்த சைடில் பார்த்துட்டு அப்படி எனக்கு கீழே இறங்கி போகிறேன்.
இப்போ நம்ம வந்துட்டு அங்கெண்டெல்லாம் பார்த்தாச்சு, நம்ம அந்த சிற்பக்கலையெல்லாம் பார்த்தாச்சு. அப்போ அந்த ஃபுல் இது நமக்கு உள்ள இதெல்லாம் நமக்கு எடுக்க முடியாது. காரணம் அதுக்குள்ள அங்கே ரூல்ஸுகள் எல்லாம் உண்டு. அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி தான் போகணும். இந்த சைடில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், வெளியே இருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சூப்பராக இருக்கு பாருங்கள். 9ஆம் நூற்றாண்டு மிக பழமையானது. ஆனால் அது வந்துட்டு நம்ம பாதுகாக்க வேண்டிய நம்ம மக்களோட கடமையாக இருக்குது எல்லாம். இங்கே வார ஒவ்வொரு இங்கே வந்துட்டு விசிட்டு வார எல்லோரும் வந்துட்டு என்னென்னா இந்த பிளாஸ்டிக் எதுவும் கொண்டு வராதிங்க, பிளாஸ்டிக் எதுவும் கொண்டு வராதையும் கொண்டு வந்தாலும் கீழே நேரே கீழே பிளாஸ்டிக் கொண்டு வந்தான்னு வெள்ளம் எல்லாம் குடிச்சிட்டு பிளாஸ்டிக் கீழே போகும்போது கீழே கொண்டு விடுங்க. எங்கே அதை வேஸ்ட் ஆகுதுங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து தண்டனைக்குரியதாகும். இது எந்த சைடு பார்த்தது இப்படி வந்து இப்படி அவங்க நேரத்தில் அந்த சைடில் வந்துட்டு கல்வெட்டு இருக்குது. அந்த சைடில் அப்படி கல்வெட்டு கூட பார்க்கலாம். வந்து இது வந்து பார்த்தவங்களுக்கு பாருங்கள் வந்து பேச்சு குறைஞ்ச அதுண்டு இப்படி வந்துட்டு பாருங்க. அந்த சைடில் தரக்காய் இப்படி இந்த சைடில் அங்கே ஃபோக்கஸ் செய்து பார்க்கும் உங்களுக்கு தெரியும் கிளியராக. இந்த சைடு பாருங்க வந்து ஒரு பாறையில் வந்துட்டு நம்ம கல்வெட்டு வந்துட்டு செதுக்கி வச்சிருக்கு. அது வந்து அந்த சைடில் பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லை, வந்து தூணில் வந்துட்டு செதுக்கி வச்சிருக்கு. அது வந்து இதெல்லாம் வந்து 9ஆம் நூற்றாண்டில் அன்னைக்குள்ள இதில் பண்ணாது. அது வந்து காட்டுதில்லை பாருங்க. இப்படி வாங்க இந்த சைடு உங்களுக்கு பாறை பார்த்தது இந்த 2 பாறை இதாகும். அதுக்கு மேலே வந்து நம்ம முதல்ல ஃபஸ்ட்டில் வந்துட்டு மேலே சொன்னது அங்கே மேலே இருந்து தெரியும் பாருங்கள். ஏற்றம் டாப்பில் வருங்க. இப்படி இந்த சைடில் வரும்போது இதெல்லாம் வந்துட்டு பழையதாகும். பழைய என்ன 9ஆம் நூற்றாண்டு இத்தனையும் பாறைகள் எல்லாம் இருக்குது. போய் உள்ளது இந்த சைடில் பார்த்தா தெரியும். இந்த சைடில் கல்வெட்டு பார்க்கலாம் பாருங்க. நம்ம கிளியராக எழுத்துக்கள் எல்லாம் கிளியராக நமக்கு தெரியாது. கிளியராக எழுத்துக்கள் எல்லாம் தெரியாது. அந்த இங்கிருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த சைடில் பார்க்கவே காட்டுது. அது வந்துட்டு இந்த தூண்லேயும் கூட நம்ம கல்வெட்டெல்லாம் காட்டுதில்லை. அது பார்த்தா தெரியும் பாருங்கள். அது என்ன எழுதியிருக்கிறது நமக்கு கிளியராக தெரியாது. இந்த ஒவ்வொரு தூண்லையும் இதில் என்ன எழுதிருக்கு. இதில் வந்து கல்வெட்டுகள் அதுக்கான இதெல்லாம் எழுதியிருக்கு. இந்த சைடில் எழுதியிருக்கு. இந்த பக்கம் வந்துட்டு இந்த பக்கம் எழுதியிருக்கு. இந்த வாய்ஸ் பார்த்து சுற்றி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த கல்வெட்டில் இது வந்து ஒரு தூணு. அந்த கல்வெட்டுகள் வந்து போட்டிருக்காங்க. இது இந்த பக்கம் பார்த்தா இதில் வந்துட்டு அதுக்கான கொடுத்துருக்கு. பாக்கி இந்த மலையாளத்தில் கொடுத்துருக்கு, அப்புறம் வந்து ஹிந்தியில் கொடுத்துருக்கு, இங்கிலீஷில் கொடுத்துருக்கு. இது வந்துட்டு கிளியராக நீங்கள் பாருங்கள். போர்டில் பார்த்து வெடி வச்சுக்கணும். சரி ஓகே. நமக்கு இன்னும் எப்படி கீழே நமக்கு எப்படி போகலாம் பாருங்க. கீழே நம்ம போர்டில் எழுதி வச்சிருந்து பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம 2 பாறை கடை தொங்கு அந்த இதாகுது. பாறை பார்த்துக்கலாம் தொங்கி பிடிக்க முடியாது பாருங்க. இது வந்துட்டு கோவில். இது வந்துட்டு இப்போ வந்து நடக்கிற பிள்ளை நடந்து திறக்கல வரும். இது வந்துட்டு நம்ம அதாவது கவர்மெண்ட்லேருந்து எச்சரிக்கை பலகையெல்லாம் கொடுத்துருக்கு. அது உங்களுக்கு பார்த்து தெரியும். 1958ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட தொல்வியல் உங்களுக்கு பார்த்து தெரியும் பாருங்க. எங்களுக்கு இப்போ தான் குறை நேரம் கழுத்தரப்பு கிட்டுச்சு. அதான் சரி அதை பார்த்துங்க. உங்களுக்கு அது கொடுத்துருக்கு. அது வந்து 3 லாங்குவேஜில் கொடுத்துருக்கு. பட் மலையாளத்தில் கொடுத்துருக்கு. அந்த சைடில் கொடுத்துருக்கு. மலையாளத்தில் வந்து தமிழில் இந்த கோயில் பேக் சைடு பார்த்து தெரியும். இது வந்துட்டு ஃப்ரெண்ட் ஆகும் கோயிலுக்கு. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோ சந்திப்போம். நான் உங்கள் நண்பன் ஏஜ் ஆஃப் காட்ஸ்.